திருமணமாகி 5 வருடம் ஆகிறது. என் பெயர் கயல். திருமணமான முதல் வருடம் அவ்வளவு ஜாலியாக இருந்தது. என் கணவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பார். போதுங்க விடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் அவருக்கு அந்த நினப்பாக தான் இருக்கும். ஒரு குழந்தையும் பிறந்தது. அழகான பெண் குழந்தை. என் கணவர் சிவா பார்ப்பதற்கு அழகாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருப்பார். மகள் பிறந்ததிலிருந்து அவர் கவனம் முழுவதும் வேலை, சம்பளம், வீடு, மகள் என்று ஆனது. இங்கே ஒருத்தி மனைவி இருக்கா, அவளுக்கும் சில ஆசைகள் இருக்கும் அப்படிங்கிறது மறந்துட்டாரோ என்னவோ தெரியலை. இப்போ எல்லாம் கண்டுக்கிடதே கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் ஒன்றா இருக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஒருவேளை இவர் பார்க்கும் ஆஃபீஸில் வேறு எதுவும் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாரா என்ன? நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்காரு அப்படியெல்லாம் நினப்பு வர ஆரம்பிச்சது. அவருக்கு தெரியாமல் நான் மொபைல் எல்லாம் எடுத்து செக் பண்ணி இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு காண்டக்டும் அவரோட மொபைலில் இல்லை. அவரோட லாக்கையுமே சேஞ்ச் பண்ணலை. அப்போ நிச்சயம் அவர் வேறு எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிவா என்னை சுற்றி சுற்றி வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். என் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட இதை பற்றி நான் பேசினேன். அவங்க ஒரு மருந்தை சஜஷன் பண்ணாங்க. அதை பாலில் கலந்து உன்னுடைய கணவருக்கு கொடு. நீ வேண்டாம் போங்கன்னு சொன்னாலும் உன் பின்னாடியே சுற்றி வருவார் பாரு அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தேன். என் கணவர்கிட்ட சொன்னால் திட்டுவார் அப்படிங்கிறதுக்காக நான் தெரியாமல் பாலில் கலந்து அவருக்கு கொடுத்தேன். பாலை குடித்த கொஞ்ச நேரத்திலேயே என்னை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாரு. பாப்பா தூங்கிட்டாளா? வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? இன்னைக்கு பார்க்க நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த மாதிரியெல்லாம் பேசினார். இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு 4 வருஷம் ஆக போகுது. கல்யாணமான புதுசில் இப்படி பேசினது. என் கணவரை இன்னும் மூடாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெல்லிய கண்ணாடியாக இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற காட்டன் சேரீயும் தலை நிறைய மல்லிகை பூவும் கண்ணில் மையும் உதட்டில் லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கொண்டு வாசனை திரவியம் அடித்து கொண்டு என் கணவர் முன்னே நின்றேன். அவ்வளவுதான். என் கணவர் சொக்கி போய் நின்றார். என்னடி இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறாய், என்ன காரணம் அப்படின்னு அவர் காந்த குரலால் கேட்க ஆரம்பித்தார். இப்படியாவது இருந்தால் என் பின்னாடி சுற்றுவீர்களா என்று பார்ப்பதற்கு தான் அப்படின்னு என் மைண்டு வாய்ஸில் நினச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லைங்க, சும்மா கிளம்பி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லையே ஒரு மார்க்கமாக இருக்கிற அப்படின்னு என் பின்னாடி வந்து என்னை கட்டி தழுவ ஆரம்பித்தார். என் கழுத்தில் என் காதோரம் என்று அவர் மூக்கின் நுனியால் வருட ஆரம்பித்தார். என் காதுகளை கடிக்க என் கழுத்தை கடிக்க என்று அவரின் விளையாட்டை ஆரம்பித்தார். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொஞ்ச ஆரம்பித்தார். மல்லிகைப்பூ வாசனையும் உன் மையிட்ட கண்களும் என்னை இழுக்குதடி, தினமும் இதே மாதிரி கிளம்பி இருப்பாயா என்று என் கணவர் கெஞ்ச ஆரம்பித்தார். பாப்பா தூங்கிட்டாளா? வா என்று என்னை தூக்கி கொண்டார். இத்தனை வருஷம் கண்டிக்கிடாமல் இருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன ரொம்ப கொஞ்சுறீங்க? போங்க, நான் உங்கள் கூடலாம் வரமாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட கோவத்தை காட்டுற மாதிரி காட்டிக்கொண்டேன். கோவத்தில் உன் கண்ணமெல்லாம் சிவக்குதடி, உன் புருஷனை ஏங்க விடாதன்னு என்கிட்ட கெஞ்ச ஆரம்பித்தார். எத்தனை நாள் உங்கள் மனைவியை ஏங்க விட்டீங்க, அது மட்டும் சரியா? பாப்பா பிறந்தா மனைவியை கொஞ்சம் கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? அவ்வளவு நாள் நான் ஆசையாக இருந்திருப்பேன், கண்டிக்கவே இல்லை. இப்போ மட்டும் என்னவா அப்படின்னு கொஞ்சம் சலிப்பாக இருந்துக்கிட்டேன். தப்பு தாண்டி அம்மா, தப்பு தான். என் அழகு மனைவியை இனிமேல் நான் ஏங்க விட மாட்டேன், போதுமா? இப்படியெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்தார். இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பேச மாட்டாரான்னு நான் ஏங்கி தவிச்ச நாள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு என் பின்னாடியே சுத்த என்னை கொஞ்சம் என்று இருந்தார். என்னை அலைக்கா தூக்கி கொண்டு கண்ணாடி முன்னாடி நிறுத்தினார். எனக்கு பின்புறமாக நின்று கொண்டு என்னை இருக்க அணைத்து, திருமணத்தன்று உன்னை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தாயோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு அவர் சொல்ல எனக்கு நிஜமாவே ரொம்ப வெட்கம் வர ஆரம்பித்தது. இந்த அழகை முழுசாக ரசிக்கிறதுக்கு இந்த சேலை தான் தடையாக இருக்குதுடி, அந்த சேலையை வேணால் ஓரமாக வச்சுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்க, சீ போங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்ன ரொம்ப தான் வெட்க வருது புது பொண்ணு மாதிரி, என்னடி உன் புருஷனை ரொம்ப கெஞ்ச விடுற அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பித்தார். கயல் என்னை பாரேன் அப்படின்னு அவர் கேட்க அவர் கண்களை நிமிர்ந்து பார்த்தேன். அவ்வளவுதான். ரொம்ப பசிக்குது கயல், வா ஏங்க விடாதடி என்று சொல்லியபடி என் கழுத்துகளில் மலையை கொட்ட ஆரம்பித்தார். என் கழுத்தில் அவரிடம் ஒவ்வொரு என் உணர்ச்சிகளை தோன்றியது.
அவர் கைகளால் மாம்பழங்களை எவ்வளவு கசக்க முடியுமோ அவளை கசக்கி எடுத்தார். மாம்பழங்களை ருசி பார்த்தது என்னவோ அவர்தான். ஆனால் அதில் கிடைத்த ஆனந்தம் எனக்கே அதிகம். மாம்பழங்களை ருசி பார்த்த கணவர், 4 வருடங்களுக்கு பிறகு நீ வைத்திருக்கும் வடையை எனக்கு தா என்று கேட்டார். கேட்டது என் கணவர் அல்லவா, நான் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? உங்களுக்கானது, உங்களுடையது, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று என மெல்லிய குரலால் கூற அவர் இன்பத்தின் உச்சத்திற்கு சென்றார். வடையில் இத்தனை ருசிகள் இருக்குமா என்று எண்ணி பார்க்கும் அளவிற்கு அவர் உதடுகளால் ருசி பார்க்க ஆரம்பித்தார். சாப்பிட்டது என்னதோ அவர்தான். ஆனால் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அது என்னை அறியாமல் வந்த இன்ப கண்ணீர். என்னால் என் கண்களை விழித்து கூட பார்க்க முடியவில்லை. போதுமா கயல், உனக்கு பிடிச்சிருக்கா, நீ சந்தோஷமாய் இருக்கியா என்று கேட்க என்னால் என் கண்களை கூட திறக்க முடியவில்லை. அதிலேயே என் கணவர் புரிந்து கொண்டார் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. பின் அவருக்கு என்ன செய்ய தோன்றுதோ அதை அனைத்தையும் செய்ய ஆரம்பித்தார். அன்றைய நாள் இந்த 4 வருடம் நான் இயங்கியதற்கு மருந்தாக அமைந்தது போல் இருந்தது. அவர் வேலைகளை முடித்தாலும் அவள் தூக்கத்தில் என்னை விட்டு விலகி தூங்கவில்லை. இறுக்கமாக என்னை அணைத்து கொண்டே தூங்கினார். எப்போதும் தன் மகளை தன் தோளில் போட்டு கொண்டு தூங்கியவர் இன்று என்னை அவர் அருகில் அணைத்து கொண்டு தூங்கினார். மறுநாள் காலையில் எழுந்து வழக்கம் போல ஆஃபீஸுக்கு கிளம்பினார். என்னிடம் நேற்று சந்தோஷமாக இருந்தியா கையல் என்று கேட்டார். என்றேன். நேற்று பார்ப்பதற்கு நீ ரொம்ப அழகாக இருந்த கையல். வீடு குழந்தைங்கன்னு உன்னை நீயே பிஸியாக வச்சுக்கிட்டு உன்னை கவனிக்காமல் விட்டுட்ட. இனிமே அப்படி பண்ணாத. நீ உன்னை முன்ன எப்படி இருந்தியோ அதே மாதிரி இப்போது உனக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உன்னை அழகாக வச்சுக்கோ. அது எனக்கு மட்டும் இல்லை, உனக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படின்னு என் கணவர் மெச்சூர்டாக பேச ஆரம்பித்தார். அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சிவாவிடம் நான் பாலில் ஒரு மருந்து கொடுத்தேன். அதனால தான் நேற்று இந்த அழகான சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சுங்க. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். ஆனால் சொன்னால் நீங்கள் அதெல்லாம் குடிப்பீங்களான்னு தெரியலை. அதனால தான் சொல்லலை, சாரி அப்படின்னு வேலையை பார்த்துட்டு யதார்த்தமாக கேட்டேன். என் கணவர் கையில் இருந்த டம்ளரை கோவமாக தூக்கி எறிஞ்சார். என்ன ஆச்சு என்று கேட்க, உனக்கு அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ண, எனக்கே தெரியாமல் நான் குடிக்கிற பாலில் நீ எப்படி கலந்து கொடுக்கலாம் என்று கோவமாக கேட்டார். நான் தப்பாக எந்த மருந்தும் கொடுக்கலங்க அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம 2 பேருமே நேற்று சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணேன் என்று. முட்டாள் மாதிரி பேசாத கையல். நேற்று நீ கொடுத்த பாலில் நான் குடிக்கவே இல்லை. அந்த பால் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே அந்த பாலில் ஒரு வண்டு விழுந்துருச்சு. அதை இனிமேல் நம்ம குடிக்க முடியாதுன்னு நான் தூர ஊற்றி விட்டேன். உங்ககிட்ட சொன்னால் திட்டுவேன்னு தான் நான் சொல்லலை. ஆனால் மருந்து குடித்ததுனால தான் நான் உன் கூட சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்கிறேன். இது என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் இல்லையா என்று என் கணவர் கோவப்பட்டார். நேற்று மருந்து குடித்ததுனாலையோ இல்லை நீ அழகாக மேக்கப் பண்ணி இருந்ததுனாலையோ நான் உன் கூட சந்தோஷமாக இருந்தேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? இரவு அந்த நேரத்தில் நீ அவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்கே போக போகிற? அதை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாதா ஒருத்தனா நான்? எனக்காக தான் நீ அலங்காரம் பண்ணி இருக்க. என் கூட சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக தான் நீ அலங்காரம் பண்ணி இருக்கேன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் கையல். ஒரு கணவனாக உன் ஆசைக்கு நான் துணையாக இருக்கணும். அப்படிங்கிறதுனாலையும் நீ என் மனைவி, உன்கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. உன் கூட சந்தோஷமாக இருக்கிற உரிமையும் எனக்கு இருக்கிறது. நீ மேக்கப் போடாமல் என்கிட்ட ஆசையாக பேசி இருந்தாலும் நிச்சயம் நேற்று நடந்த மாதிரி நான் உன் கூட ஒன்றா தான் இருந்திருப்பேன். ஆனால் நீ சீப்பாக இவ்வளவு கீழ்த்தனமாக நடந்திருக்க, என்கிட்ட கேட்காம எனக்கே பாலில் கலந்து கொடுத்து இருக்க, இது தவறு இல்லையா என்று அவர் கோபமாக கேட்டார். அவரின் கோபம் நியாயமாக தான் இருந்தது. ஆனால் என் பக்க நியாயத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு நிமிடம், நான் கூறுவதை பொறுமையாக கேளுங்கள் என்றேன். அமைதியாக சிவா நின்றார். குழந்தை பிறப்பதற்கு முன்னால் நீங்கள் என்னை எவ்வளவு சந்தோஷமாக வைத்து கொண்டீர்கள். உடல் ரீதியாக மட்டும் அல்ல, மன ரீதியாகவும் என்னை எவ்வளவு ஆனந்தமாக வைத்திருந்தீர்கள் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். ஆனால் ஒரு மகள் பிறந்தவுடன் என்னை கண்டு கொள்ளவே இல்லை. குழந்தையின் மீது அன்பு வைக்கலாம், தவறில்லை. ஆனால் மனைவியை கண்டு கொள்ளாமல் போகலாமா? அது சரியா? கணவனின் அன்பையும் அரவணைப்பையும் இன்னொருத்தரிடம் தேடுவதுதான் தவறே தவிர தன் கணவரிடம் தேடுவது தவறொன்றுமில்லையே. வாய்விட்டு கேட்பதற்கு எனக்கு கூச்சமாக இருந்தது. என்னை தவறாக நினைத்து விடுவீர்கள் என்று எனக்குள் பயம் வந்தது. நானே சில நேரங்களில் உங்கள் அருகில் நெருங்கி வந்தாலும் நீங்கள் என்னை கண்டு கொள்ளவே இல்லை. நான் உங்களிடம் வாய்விட்டு எப்படி கேட்பேன், என்னுடன் வந்து ஒன்றாக இருங்கள் என்று? ஒரு கணவனாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? மாதத்தில் 1 முறை நீங்கள் என்னுடன் நெருங்கி இருப்பதே அதிகமாக இருந்தது.
எனக்கு என்ன வயதாகிவிட்டது? நானும் பெண் தானே, எனக்கும் ஆசைகள் இருக்கும் தானே. என்னை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்தது போல் இருந்தது. இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக தான் நான் இப்படி செய்தேன். உங்களுக்கு தெரியாமல் கொடுத்தது தவறுதான். ஆனால் எந்த பிரச்சனையும் வராது என்று சொன்னதனால தான் இந்த மருந்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லும்போது எனக்கு அழுகையாய் வந்தது. என் கணவர் என் மீது கோபமாக இருந்தாலும் என் உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டார். என் கண்ணீரை துடைத்து, சரி அழாதே கயல், தவறு என் மீது தான் இருக்கிறது. நான் உன்னை கவனித்திருக்க வேண்டும். கண்டு கொள்ளாமல் இருந்தது என் தவறுதான். சாரி கயல் என்று செல்லமாக கேட்டார். நான் எதுவும் பேசாமல் அமைதியாக தலைகுனிந்து நின்றேன். நீ சொன்னதெல்லாம் சரிதான் கயல். உன்னை ஒதுக்கி வைக்கணும் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு இருக்கும் வேலை சுமை என்னவென்று உனக்கு நன்றாகவே தெரியும். வீட்டிற்கு வந்ததும் அவ்வளவு டயர்டாக இருக்கிறது. எப்படா தூங்கலாம் என்று உடம்பெல்லாம் அசதியாக இருக்கிறது. நீ நாள் முழுவதும் குழந்தையை தனியாக பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கிறாய் என்றுதான் வந்ததும் சிறிது நேரம் குழந்தையை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று அவளை என்னுடன் வைத்து கொள்கிறேன். அதுவும் நீ சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்து கொள்ளலாம் என்பதற்காக தான். ஆனால் அவளுடன் விளையாடுவதிலேயே மேலும் டயர்டாகி விடுகிறது. அப்படியே தூங்கி விடுகிறேன். உன்னையும் குழந்தையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஓவர் டைம் ஒர்க் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் என் உடல் இவ்வளவு அசதியாக போகிறது என்றாள் என் கணவர் சிவார். நீங்கள் எனக்கும் நம் மகளுக்கும் வேண்டுவதெல்லாம் வாங்கி கொடுப்பதெல்லாம் எல்லாம் சரிதாங்க. எங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நினைப்பதும் சரிதான். ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது காசு பணத்தையோ அல்ல, உங்களின் அன்பை மட்டும்தாங்க. வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சிக்கனமாக இருக்கலாம் போதும் என்ற அளவிற்கு நீங்கள் சம்பாதித்தால் போதும். எங்களை ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உடல்நிலையை கெடுத்துக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டாம். அப்படி செய்கிற பணத்தால் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. வாழ வேண்டிய வயசில் நம்ம வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழணும் இல்லையாங்க. இனிமேல் ஓவர் நைட் டியூட்டி எல்லாம் வேண்டாம். இது எனக்காகவோ இல்லை என்னுடன் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ நான் சொல்லவில்லை. உங்கள் உடல் ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களை அதிகமாக வருத்தி கொண்டு பணத்தை சம்பாதிக்க இங்கு அவசியமில்லை. பார்த்து கொள்ளலாம். நான் உங்களுக்காக இருக்கிறேன். நிச்சயம் நானும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். என் கணவர் இந்த ஆறுதலான வார்த்தையை கேட்டதும் என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டார். ஐ லவ் யூ கயல். உன்னை போன்ற பெண்கள் தன் கணவனின் சூழ்நிலை புரிந்து கொண்டால் தனக்கு தேவையானதை தன் கணவனை தவிர இன்னொரு ஆணிடம் எதிர்பார்க்க கூடாது என்று நினைத்தால் இந்த சமூகத்தில் பல குடும்பங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும். நமது கலாச்சார பண்பாடுகளும் சீர்குலைந்து விடாது. உன்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது கயல். ஐ லவ் யூ என்று என் கணவர் தன் தவறை உணர்ந்தார். அவருக்காக நாங்களும் துணையாக நின்றோம். எங்கள் வாழ்க்கை இப்பொழுது மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.